Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர், இது மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இதை படித்தா போதுமான்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 6 to 7 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு. அதை நீங்கள் அந்த 7-8 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே 50 அவுட் ஆஃப் 50 தாராளமாக எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸ் நம்ம எப்படி படிக்கலான்ற டிப்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோ. அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னால் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வரும். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் பேக் எக்ஸசைஸோட எல்லா வீடியோஸ் இருக்கும் இல்லைங்களா. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓவரால் 50 மார்க்ஸு. இதில் நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தரணும்னா 1 மார்க்ஸ். ஏன்னா அது 2 மார்க்கில் கேட்குறாங்க, 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதனால் 1 மார்க்கை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேப் அண்ட் டைம்லைன் ஃபுல்லாக பார்த்துக்கணும். தென் ஜியாகிரஃபி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் ஜியாகிரஃபியில் இருக்கிற ஒரு 3 லெசன்ஸ் இருக்கா, அந்த 4 லெசன்ஸ் இருக்கா, அந்த 4 லெசன்ஸில் இருக்க கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷை மிஸ் பண்ணாதீங்க. அதை படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் இப்போவே உங்கள் கையில் இருக்குது. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருக்கீங்கன்னா நியர்லி ஒரு 10 to 15 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ 10 மார்க்ஸ் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம். 10 மார்க்ஸ் ப்ளஸ் ஒரு கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷும் படிச்சிங்கன்னா 5 மார்க் 15 மார்க் உங்கள் கையில். அடுத்து மேப் ஒர்க்கு ஹிஸ்ட்ரியில் ஜியாகிரஃபியில் தரோவாக இருக்கீங்கன்னா ஒரு 10 மார்க் உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா. இந்த மாதிரி அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின் படிங்க, ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் படிங்க. 50 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கண்டிப்பாக தெளிவாக நீங்கள் கொஷினை படிச்சுட்டு அதுக்கடுத்து இதுதான் ஆன்சர்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலும் அதை ஒன்ஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒரு 5 மார்க் வருது. ஸோ 5 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் தென் 5 ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் எனி 5 கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் எனி 5 டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம், நேம் த பிரிட்டன் உட்ஸ் ட்வின்ஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷினில் மார்க் பண்ணியிருக்கோம். 2 மார்க் கொஷின்ஸ் நமக்கு எனி 5 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இண்டியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ஹிஸ்ட்ரியில் சிவிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் குளோபலைசேஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 18 வரைக்கும் பார்த்தோமா. அதுக்கு அடுத்தது 19ல் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பாருங்கள், வெதர் அண்ட் கிளைமேட், மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் 4 மார்க். அடுத்து கிவ் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்கு, கிவ் ரீசனுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 1 மார்க் ப்ளஸ் கிவ் ரீசன் டிஸ்டிங்விஷ் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க். ஸோ ஃபில் இட், சூஸ் கரெக்ட் ஆன்சர் 10, 5 5 10 ப்ளஸ் இது ஒரு 5 15 மார்க்ஸ். அது போக 2 மார்க் கொஷின்ஸ். தென் ஆன்சர் இன் டீட்டெயில் ரோமன் நம்பர் 4 ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 4 into 5 20 மார்க்ஸ். இதில் எய்தர் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி ஆர் அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. செகண்ட் 23rd கொஷின் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியிலேருந்து கேட்டிருக்காங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லைனா வாட் இஸ் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ரைட் அபவுட் எனி 2 மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. 22nd ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 23 பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 24 பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க சாய்ஸில் 24. அண்ட் தென் 25 what are the methods of calculating gross domestic product and explain its அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ரெண்டுத்துலேருந்து இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி 5 மார்க்ஸ். மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் த கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டு. ரஷ்யா, போலாண்ட் அதாவது ஜெர்மனின்னு, அடுத்து ஜப்பான், ஹவாய் ஐலாண்ட், டர்க்கி. ஸோ 5 பிளேசஸ் கொடுத்துட்டு 5 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க் இதுக்கு கொடுத்துருக்காங்க.
நாட் 5 மார்க் கொஷின். ஸோ இந்த மேப் ஒர்க்குக்கு 5 மார்க்கு. அப்போது 1 மார்க்ஸ் நமக்கு 10 மார்க் வந்தது. கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் 5 15 மார்க்ஸ். மேப் இதோட சேர்த்திங்கன்னா 20 மார்க்ஸ். 50ல் 20 மார்க்ஸ் இதுக்கே கவர் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் 30 மார்க்ஸ் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்க கொஷின், ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ், சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இதுலேயும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதிலே கவர் ஆகிடும். ரிமைனிங் இருக்க கொஷினை ஃபைனலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். மேப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேப்பை வச்சு இந்த பிளேஸ் இங்கே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமை உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பர் ரிவிஷன் நிறைய பண்ணுங்கள். இந்த டைமுக்கு ஒரு 70-80% நீங்கள் வந்து ரிவிஷன் சப்ஜெக்ட்ஸை வந்து கவர் பண்ணிடணும். டெய்லி ஸ்டடி பிளான் வைஸ் அதை முடிச்சிட்டிங்கன்னா கொஷின் பேப்பர் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேம் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் மேம். நோ ப்ராப்ளம், ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு கொஷின் பேப்பர் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். படிச்சிட்டிங்களா? ஓரல் டெஸ்ட் தான் எழுத சொல்கிறேன். ரிட்டன் டெஸ்ட்டு நமக்கு டைம் இல்லை. எழுதி பார்த்தீங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து கிளாஸ் டாப்பர்ன்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் போடுவீங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.